இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு பரோட்டா. சேலம்ல இருந்து தருமபுரிக்குள்ள என்ட்ராக போகிறோம். இப்போ நம்ம போகிற லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரியே உனக்கு தெரியும். இதெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்குதா? டாரஸ் லாரி இங்கே வேனு சமைக்கிறதுக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டுக்கோழி குழம்பு வந்து இந்த மாதிரி ஒரு குழம்பு நாங்கள் சாப்பிடவே இல்லை. டைம் லாஸ் வச்சுருக்கோம். டைம் லாஸ் வந்து ஓடிட்டுருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு லாங் ட்ரிப்பு, பைக் ரைடு. ஆமாம் சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் பக்கமாக வரும். 60 80 மேலே வரும். 80 வருதான்? ஆமாம் 60 எங்கே உனக்கு இருக்குது? என்னப்பா சொல்கிற? 80 வந்துடும் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பார்க்கலாமா? 35,000 மாதிரி. 35,100 கரெக்டாக 5,100 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து அங்கே போயிட்டு சமைச்சு சாப்பிட போகிறோம். நாங்கள் இப்போ 2 பேர் போயிட்டுருக்கோம். 2 பேர் மட்டும் போகல, இன்னும் எங்களுக்கே தெரியல இன்னும் அதில் எத்தனை பேர் ஜாயிண்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 10-12 பேர்த்துக்கு நாங்கள் பிளான் போட்டு வச்சுருந்தோம். இதில் எல்லாம் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கானுங்க. ஆமாம் 12 பேர் பிளான் போட்டிருந்தோம். ஆனால் அதில் எத்தனை பேர் வராங்க எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்னு இன்னும் தெரியல. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் இன்னும் யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் எங்களுக்கு இன்னும் தெரியல. நாங்கள் வந்து முன்னாடி போயிட்டுருக்கோம். எங்களுக்கு முன்னாடி அங்கே இருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். என் கணிப்பு சரியாக இருந்தால் ஒரு 8 பேர் கன்ஃபார்மாக வருவாங்க. 8 பேரா? ஆமாம், என்னுடைய கணிப்பு படி 4 பேர் அவுட் ஆயிடுவாங்கறியா? ஆயிடுவாங்க. இது வந்து எல்லா கேங்லேயும் நடக்கிறது. ஆமாம், எங்கள் கேங்லேயும் நடக்கிறது தான். அதனால தான் நாங்கள் அசால்ட்டாக சொல்கிறோம் 4 பேர் கலந்துக்குவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் ஒரு தடவையும் பிளான் போடும் போது அதுலேருந்து ஒரு பீஸ் வந்து கலந்துக்கும். மளிகை கடைக்கு வந்துருக்கோம். மளிகை லிஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு மளிகை பொருள் வாங்கியாச்சு. காட்டுங்க மளிகை பொருளெல்லாம் வாங்கியாச்சு. அடுத்தது மார்க்கெட்டு போயிட்டு காய்கறியில் வாங்கிக்கிட்டு அப்படியே போகலாம். ஆப்போசிட்டில் தான் மார்க்கெட்டு. இந்தாங்க லிஸ்ட்டு. ஹைவே வந்துட்டோம். மேச்சேரி போய் மேச்சேரியிலேருந்து ஒகேனக்கல் போகிற வழி. நம்ம வந்து இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா நாட்டுக்கோழி வாங்கி அதை வந்து நம்ம சமைக்க போகிறோம். இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு கோயிலுக்கு, முனிப்பன் கோயிலுக்கு. கோயில் எங்கே இருக்குன்னா மேச்சேரியிலேருந்து பெண்ணாகரம் போகிற வழியில் நெருப்பூர் இருக்கும். உள்ளே போனோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பயங்கர செம்மையாக இருக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து அங்கே சமைச்சு சாப்பிட்டோம். காரில் போயிருந்து இந்த தடவை வந்து பைக்கில் போகலாம், பைக்கில் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் எல்லோரும் பைக்கில் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு எப்படி ரெண்டு சாவலாச்சும் எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்து என்னென்ன எடுக்கிறோம் அதான் என்ன பிளான் இல்லை. அங்கே போயிட்டு பிளான் போட்டு என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சில பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் நாங்கள் இன்னும் காலையில் சாப்பிடல. எப்படியும் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் அறுத்து ரெடி பண்ணி சமைச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிரம் நினைக்கிறேன். அதனால் முன்னாடியே போயிட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். பார்க்கலாம் ஒரு நல்ல ஹோட்டல். நாங்கள் ஏன் சாப்பிடல அப்படின்னா 8 மணிக்கே கிளம்புறதா தான் பிளானு. ஆனால் நாங்கள் எல்லோரும் 8 மணிக்கு கிளம்பிட்டோம். 8 மணிக்கு இப்போ பிளான் போட்ட ஒருத்தர் லேட் பண்ணிட்டாரு. ஓகே, லைட்டாக சாப்பிட்டுக்கலான்ட்டு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஆமாம், இவங்க எப்படியும் ஈவினிங் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் பசி தாங்கணும். இல்லை, இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். இது வந்து பஞ்சு பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரோட்டா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நல்லா நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என்ன எண்ணெயில் வந்து அப்படியே போட்டு மிதக்க விடுவாங்க. எண்ணெய் நிறையா அப்படியே தெரிக்கும். நாங்கள் போன டைமு லாஸ்ட் டைம் வந்து இங்கே வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் அப்படியே தட்டுறாங்க, அப்படியே தெரிக்குது. தண்ணி ஊற்றி தெரிச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி தெரிக்குது. 2 பேர் வந்துட்டாங்க. சூரியவே மிஞ்சிருவாங்க அவங்களாம். பாருங்க, ஆல்ரெடி 10 பரோட்டா உள்ள போயிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு பரோட்டா. எப்படின்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். தெரியுதா? ஏன்னா மற்ற பரோட்டாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கடையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னென்னா இங்கே வந்து சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். என்னென்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். ஓகே, மேச்சேரி வந்துட்டோம். மேச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் பெண்ணாகரம் போகிற ரோடு. இதில் போய் நம்ம நெருப்பூர் போகிறோம். போகிற வழியில் கோழி பண்ணை இருக்கும். நிறுத்தி கோழி வாங்கிட்டு போயிடலாம்.
இது பிடிச்சிருக்கேன் அது வைக்கிறேன். ஓகே, நம்ம சாவல் பிடிக்க வந்திருக்கோம். இது 2 தானே, ஒன்று பிடிச்சாச்சு, நான் 2 பிடிச்சிட்டு இருக்கிறாரு. பிடிச்சி வெயிட் போட்டு கிளம்பலாம். 4.25 கிலோ கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலம்ல இருந்து தருமபுரிக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். தருமபுரிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கா, இது வந்து மேட்டூர் டேமில் தண்ணி நம்பிடுச்சு. இந்த பக்கம் ரைட் சைடு காட்டு. இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ மேட்டூரில் வந்து சுத்தமாக தண்ணி இல்லை. அப்போல்லாம் இந்த இங்கெல்லாம் தண்ணியே இல்லை, கொஞ்சம் கூட இங்கே தண்ணியே இல்லை. ஆனால் இப்போ மேட்டூர் டேமில் வந்து ஃபுல்லாக தண்ணி நம்பினதுனால இந்த இடத்துல தண்ணி நிறையா வந்திருக்கு. இதுவே எப்படின்னா, இப்போ நம்ம போகிற லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரியே உனக்கு தெரியும். கரையை ஒட்டி தான் கோயில் இருக்கும். அந்த இடமே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த தடவை டேம் நம்பினதுனால தான் சரி அங்கே போகலாம், அங்கே பைக்கில் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போயிட்டோம். அதுவும் இல்லாமல் இந்த வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய காடு, மலை, கரடு அப்படி ஏறி போகிறதுனால பைக் ரைடு போகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னென்னா கொஞ்சம் சேஃபாக மெதுவாக தான் போகிற மாதிரி தான் இருக்கும். வேகமாகலாம் போனீங்கன்னாலாம் இங்கே கீழே விழுந்துருவீங்க. வளைவாக இருக்கும். ஆமாம், நல்லா வளைவாக இருக்கும். நல்லா வளைஞ்சு போகிறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது அந்த ரோடு. நல்லா இயற்கையோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குது அந்த ரோடு. பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லாம் வெறும் காடு, மலை தான். மலை மேலே தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த பெண்ணாகர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இதில் தான் பார்த்தீங்கன்னா ஊர் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே பெண்ணாகரத்துலேருந்து நம்ம அந்த கோயிலுக்கு உள்ளே போகிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஊரே இருக்காது. ஒரு சில கொஞ்சம் ரொம்ப கிராமமாக தான் இருக்கும். சின்ன ஊராக தான் இருக்கும். எப்படின்னா நீங்கள் இதில் வந்தீங்கன்னா ஒரு இயற்கையோடு சேர்ந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த இடம்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த கோயில் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வந்துருக்கும். அங்கே போய் காட்டுறோம் பாருங்கள், வியூவே செம்மையாக இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த கோயிலை பற்றி. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது, சுத்தமாக தண்ணி இல்லை. இப்போ நாங்கள் போகிறோம், இப்போ தண்ணி இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. கண்டிப்பாக தண்ணி இருக்கும். ஆமாம், நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு சமைச்சு சாப்பிட்ருக்கோம். அது வந்து நம்ம சேனலில் ஷார்ட்ஸாக நம்ம போட்டிருப்போம். அப்போ வந்து அந்த அதே இடத்த வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருப்போம் பாருங்கள். அதில் வீடியோவில் இருக்கும், தண்ணி சுத்தமாகவே இருக்காது. இந்த வீடியோவிலே நாங்கள் அதை காட்டுறோம் பாருங்கள். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது இந்த இடம். இப்போ அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பெண்ணாகரம் போகலாம். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து உள்ளே போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சின்ன ரோடாக தான் இருக்கும். ஆனால் உள்ளே போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு புது விதமான ஒரு அனுபவமாக இருக்கும். நாங்களாம் ஃபஸ்ட் டைம் வந்தப்போலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. என்னடா இப்படி உள்ளே போயிட்டுருக்குறோம், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். பயங்கர ஒரு அனுபவமாக இருந்தது. அதெல்லாம் நாங்கள் இன்னுமே நல்லா மறக்கலை. வெறும் மலையாக ஏறி இறங்கி போயிட்டே இருக்கணும் ரொம்ப தூரம். கிலோமீட்டர் ஆனால் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் பொறுமையாக போகிறதுனால ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஃபஸ்ட் டைம்லாம் வந்தீங்கன்னா. இந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் தண்ணி தான். இங்கே எப்படி சொல்கிறது, மேட்டூர் டேமுக்கும் இதுக்கும் எப்படி 30-40 கிலோமீட்டர் இருக்குமாண்ணா. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கரை அதோட கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். டேம் வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இங்கே தண்ணி வரும். நம்ம இப்போ சமைக்கிறதுக்காக விரவு வாங்க வந்திருக்கோம். எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்கன்னு தெரியல. இதுனா இவ்வளோ பெருசு இருக்குதா? 100 ரூபா போதுண்ணா. இதுவே கரெக்டாக இருக்குண்ணா. இதுவே மீதி. ஓகே, விறகு எரி விடுறதுக்கோசரம் 100 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. ஆனால் நல்லா இருக்குது குச்சி. இது எப்படி தரானுங்க? இல்லைண்ணா, இது பாரு குச்சி, இது நல்லா இருக்குது. இல்லை, இது பார்த்தா வேஸ்ட் மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஓகே, வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கோசரம் நல்லா கட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக என்ட்ரு ஆயாச்சு கோயிலுக்குள்ளே. இந்த ரோட்டெல்லாம் லொக்கேஷன் வந்து நாங்கள் பின் பண்ணி வைக்கிறோம் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும். எப்படின்னா நீங்கள் கூகுள் மேப் போட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு, செம்மையாக இருக்கும். நான் எதிர்பார்த்ததோட தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நான் வந்து ஏதோ கொஞ்சமாக ஓரளவுக்கு இருக்கும்னு நினச்சேன். பாய். அப்படியே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்களா? இங்கே வந்து இந்த இடத்துல தான் நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். கோயில் வந்து இங்கே தான், கோயில் இங்கே உள்ளே இருக்குது. வந்து நம்ம கோழி அறுத்து இந்த இடத்துல நம்ம சமைக்க போகிறோம். இந்த இடத்துல சமைக்க அப்படியே வியூஸ் செம்மையாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பாத்திரம் வந்து இங்கேயே வந்து எடுத்துக்கலாம், ஃப்ரீ.
இங்கேயே பாத்திரமெல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. ஒரு ரூமில் வந்து பாத்திரம் நிறைய வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிற பாத்திரம் வந்து இவங்களே கொடுப்பாங்க. அதுக்கு தனியாக காசு அப்படின்ட்டுலாம் எதுவும் கிடையாது. இங்கே தான் நம்ம பூஜை பண்ண போகிறோம். முனியப்பன் கோயில். இங்கே வந்து நம்ம பூஜை செலவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்கேயே நம்ம பூஜை போட்டு கோழி அறுத்து சமைச்சு சாப்பிட போகிறோம். இங்கே வந்து என்னென்னா, ஏன்னா இங்கே பாத்திரத்துக்கெல்லாம் காசு இதெல்லாம் இல்லை, ஃப்ரீ தானே. ஆமாம், இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாத்திரம் வீட்டில் வந்து என்ன எடுத்துகிட்டு வாங்க, இல்லைன்னா இங்கேயே பாத்திரம்லாம் இருக்குது. இவ்வளோ ஆமாம், அடுப்புக்கு மட்டும் காசு வாங்க. கேஸ் எடுத்துகிட்டு வந்துடணும்னா, கேஸ் மட்டும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுப்பு இங்கேயே இருக்குது. அடுப்புக்கு மட்டும் அமௌண்ட்டு எவ்வளோனா, ரெண்டு அடுப்பு எடுத்திங்கன்னா 200, ஒரு அடுப்பு மட்டும் எடுத்திங்கன்னா 100 ரூபா. அது பாத்திரம்லாம் அது வேணால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேர் சமைக்கிறதோ அப்படிங்கிறதா, எத்தனை பேர் வரைக்கும் சமைக்கிற அளவுக்கு இருக்குதுண்ணா. அதான் ஒரு 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 ஊரே வந்தாலும் சமைச்சு போடுற அளவுக்கு இங்கே பாத்திரம் வச்சுருக்குறாங்க நிறையா. அதான் வேணும்னா இங்கே பாத்திரம் வந்து இங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் நாங்கள் வந்து எதுவுமே யோசிக்கிறது கிடையாது. நாங்கள் டக்குன்னு ஏதாவதுன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் பிளான் பண்ணது அதுதான். கோழி மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேயே போயிட்டு விறகெல்லாம் வாங்கிட்டோம்னா சீக்கிரம் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். பாத்திரம் எடுத்துகிட்டு போகிற இதெல்லாம் இருக்காது. அதனால தான் பைக்கில் வந்தோம். இல்லைன்னா காரில் தான் வந்துருப்போம். பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வரணும். அதனால தான் தேவையான திங்ஸ் மட்டும் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நிறைய நாங்கள் வந்துட்டோம். பாத்திரமெல்லாம் இங்கே இருக்கிறதுனால அந்த ஒரு பிரச்சனை வந்து இங்கே கிடையாது. நீங்கள் வந்தீங்களா, சமைச்சிங்களா, கழுவி. ஆனால் என்னென்னா நீட்டாக கழுவி கொடுத்துட்டு போயிடணும். அது ஒன்று தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதில் வந்து நிறையா சிலைங்க இருக்குது இந்த இடத்துல. ஒன்றுன்னா நான் வந்து சொல்கிறேன் என்ன எதனால் இந்த இவ்வளோ சிலைங்க இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா. பாத்திரம் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இதெல்லாம். ஆனால் என்னென்னா ஒரு தடவை வாஷ் பண்ணி தான் நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா. என்னென்னா கொஞ்சம் வந்து பாத்திரம்லாம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் கறி பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பழசான மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்து கூட எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது. இந்த பாத்திரமெல்லாம் ஒரு சில பாத்திரம் நல்லா தான் இருக்குது. ஓகே, இயற்கையோடு ரசிச்சுக்கிட்டு இங்கே அருமையாக சாப்பாடு செஞ்சிட்ருக்குறோம். இங்கே வந்து அருணாச்சல அண்ணா வந்து வெங்காயம் குளிச்சிட்டு இருக்கிறாரு. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. சமைக்கிறதுக்கு விரவு பத்தலை, அதனால உள்ள காட்டில் போய் விரவு உடச்சிட்டு வரலான்னு போகிறோம். மரமெல்லாம் பார்த்தா விரவு மாதிரி தான் தெரியுது. ஆஞ்சநேயா அதெல்லாம் விரவு தானே. இதெல்லாம் ஃபுல்லாக வெறும் காடாகவே இருக்குது கோபால். ஆனால் முள்ளு மரம் ஒன்று கூட இல்லை பார்த்தியா. இதெல்லாம் இந்த மரம் தான் இருக்குது. இந்த மரத்து பேர் கூட தெரியல. கோபால் இந்த பக்கம் பாரு கோபால், தண்ணி இருக்குது அங்கே பாரு. இருந்தாலும் நம்ம தண்ணிக்கே மறுபடியும் வந்துட்டோம் ஆற்றுக்கு. செம்மையாக இருக்குது கோபால், அமைதியாக இருக்குது பார்த்தியா. இப்போ நம்ம விரவு உடைக்க அந்த மாதிரிலாம் சுற்றி பார்க்க வந்துடுவோம். போகலாமல்ல. செம்மையாக இருக்குது கோபால். குளிக்கலாம் மாட்டாங்குது இங்கே. அந்தான கூட கொஞ்சம் அசுத்தமாக இருக்கும். இங்கெல்லாம் சுத்தமாக இருக்குது கோபால். ஒரு குட்டி கோவான்னு சொல்லலாம் அதை. இங்கே வந்து பாரு ப்ரோ, செம்ம வியூவு. அப்படியே கடல் அலை மாதிரி சத்தம் கேக்குது கோபால. அருமையான இடம்பா. சாப்பாடு செஞ்சுட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்ணும், அப்படி இருக்கும். காற்று செம்மையாக அடிக்குது கோபால். என்ன ஆயிடுச்சுன்னா கோழி வந்து கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த கோயிலில் வந்து ஒரு 10 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கும் சரி சாப்பாடு போடலாம் அப்படிங்கிறதுனால கோழி வந்து கறி பத்தாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா ஒரு கோழி இன்னொன்று போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். சரிங்களா, ஒரு 2 கிலோ போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு 2 கிலோ வருது. அப்புறம் மசாலாவும் கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மசாலாலாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல. சரி, அவங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சாப்பிடும் போது. சரி, நமக்கு திருப்தியாக சாப்பிட முடியாது. சரி, அவங்களும் சாப்பிட வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்துட்டோம். அரிசி வந்து ஒரு குரூப் வந்து நாங்கள் போய் கோழி வாங்குற கேப்பில் வந்து அரிசியெல்லாம் வாங்கிட்டாங்க. சரி, நம்ம அங்கே போகலாம். அரிசி வாங்கிட்டு வந்துட்டிங்களா போயிட்டு? எவ்வளோ வாங்கினீங்க? ஆல்ரெடி 2 கிலோ வேணுந்தோம். இப்போ வந்து பத்தாதுன்னு சொல்லிட்டு சரி இங்கே இருக்கிறவங்களும் கொஞ்சம் சாப்பாடு போடலாம் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா 1.5 கிலோ வேணுந்துருக்கோம். போட்டாச்சா? போட்டாச்சு. இதெல்லாம் ஒன்றாவே போட்டாச்சு. சரி, மொத்தம் வந்து 3.5 கிலோ அரிசி போட்டிருக்கு. ஆமாம், என்னன்னா நாம் சாப்பிட்டா மட்டும் போதாது, இங்கே இருக்கிறவங்கள எல்லோரும் சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி, அண்ணன் வந்து கணபதி அண்ணன் வந்து பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் நெருப்பூர் கிராமம் காவிரி கரையோரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ குண்டம்பட்டி முனியப்பன் சுவாமி. வந்து சேட்டை பிடிச்சவன் டேய் வரா இந்த ஒரு பழத்துக்கோசரம் எல்லாம் ராவடி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. பழத்தை கொடுக்குறாரு. ஏய் வாங்கிட்டு போயிடுச்சு.
இவர் தான் எங்களுக்கு வந்து சமையல் குரூப் இவர் வச்சுருக்காங்க. இவர் சமையல் ஏஜென்சி வச்சுருக்காங்க. என்ன எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எல்லா சமையலும் நான்வெஜ்லேருந்து வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே சமைச்சு கொடுப்பாங்க. பாருங்க, தேங்காய் வெட்டுற ஸ்டைல்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஆமாம், எந்த அளவுக்கு வேகமாக வெட்டுறாங்களோ அந்த அளவுக்கு அதெல்லாம் காலியாகும். கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க. என்ன எங்க உங்க நண்பர் போயிட்டு அசால்ட்டா படுத்துக்கிட்டாரு, அங்க உட்காந்துட்டு இருக்கிறாரு. இல்ல அவர் உட்காந்தது இல்லாம வாபஸ் விதி உட்காரு லாயம் பேசலாம் அப்படின்னு நாங்க போயிட்டு நிழல்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு. நீங்க வந்து இங்க வெயில்ல வந்து அவன் வண்டியில ஏடா வச்சுக்கிறீங்க? ஹேய் வாடா வாடா அந்தாடா, என்னடா பண்றீங்க வண்டியில? எல்லாம் எடுத்து உள்ள வச்சாச்சா? வாடா, அது தொலைறானுங்க பாரு. இப்படி காய்ந்திரத்துக்கு கீழே போட்டான் பாரு. காய் என்ன காகிதம் தெரியல, அது என்ன காகிதம்? வச்சிருப்பான், ஏதோ காகிதம் வச்சிருக்கிறாரு அவரு. ஆமா, கறிக்குழம்பு கட்டிட்டு போகலான்னு எடுத்துட்டு வந்து வராட்டுக்குது. ஓகே, வெங்காயம் தேங்காய் பூண்டு இதெல்லாம் அரைக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். உரலில் போட்டு இன்றைக்கி ஆட்ட போகிறோம். போன டைம் நாங்கள் வந்தப்போ தக்காளி வெங்காயம் எதுவுமே அதெல்லாம் அதிகமாக நாங்கள் வாங்கிட்டு வரல. இங்கே வந்து ஒரு குரூப் வந்து கடாய் வெட்டுறதுக்காக எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. மிக்சி எல்லாம் கொடுத்து வெங்காயம் அப்புறம் தக்காளி தானே கொடுத்தாங்க. ஏன்னா தக்காளி எல்லாம் கொடுத்து எல்லாம் பயங்கரமாக சமைச்சு அன்றைக்கி சாப்பிட்டோம். அவங்க இல்லைன்னா நாங்கள் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக அன்றைக்கி சமைச்சிருப்போமான்னு தெரியல. இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உரல் ஆட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கெல்லாம் மிக்சி இருந்ததுனால ஈஸியாக நாங்கள் அரைச்சிட்டோம். அது எல்லா வேலையும் செய்வாங்க. ஆமா, மக்களே பாத்துக்காங்க, ஆம்பளைங்களாலே முடியும். சரியா? நீ என்ன போட்டு விட்டு போயிருவீங்க. அவங்க வீட்டுல இவர் தான் சமையல் பண்ணுவாரு. ஆமா, நீங்க இதெல்லாம் போட்டுவிட்டு எங்க வீட்டுல ஜெயிலும் ஜெய வைக்கிற வச்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். கோழி வந்து எங்கேயா அறுத்தீங்கன்னா அவங்களே பொசுக்கி அவங்களே வெட்டி கொடுத்துருவாங்க. எதை பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு 100 ரூபான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அங்கே போகலாம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். இப்போ வந்து என்னென்னா ஒரு லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல வந்து பார்த்தா வியூ வந்து செம்மையாக இருக்கும். அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் உள்ள இங்கே. ஆனால் நாங்கள் அதான் இவ்வளோ தண்ணி இருந்து நாங்கள் இப்போ தான் இந்த தடவை தான் இவ்வளோ தண்ணி நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கோம், கம்மியாக இருக்கும் தண்ணி. ஒரு டைம் தண்ணியே இருக்காது. கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் இருக்கும். இதெல்லாம் குளிக்கலாம் மாட்டுக்கு. நாங்கள் அது அந்த இந்த 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 இடத்துக்கு வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரோம். முன்னாடி உள்ள பூந்து வந்தால் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவோம். சரி, விறகு உடைக்கலான்னு வந்தோம். அப்போதான் ஆமாம், விறகு வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினா கொஞ்சம் பத்தாத மாதிரி போயிடுச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் எங்கள் விறகு உடைக்கலாம் அப்படின்னு வந்தாங்க முன்னாடி. அப்போ சீரியஸாக எங்கெல்லாம் செம்மையாக இருக்குதுப்பா குளிக்கிறதுக்கு. செம்மையாக இருக்குது. இது வீடியோ அப்படியே காட்டலாம் என்கிட்ட போயிட்டு. ஆனால் இங்கே வரலாமாண்ணா இங்கே? ஆனால் காற்று எப்படி அடிக்குது பார்த்தியா? செம்மையாக ஜிலு ஜிலுன்னு. அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம்னா கூட அப்படி இருக்குமான்னு தெரியல. வேற லெவல். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடமா? இது வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் தானே வரும் இது உள்ள. ஆமாம், ஆனால் சேலத்துல வந்து பக்கம் தான். என்ன 60 கிலோமீட்டர் வருது. கரெக்டாக 60 கிலோமீட்டர், நான் 64 கிலோமீட்டர் என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டிலேருந்து தாரமலத்துலேருந்து. மேச்சேரிலேருந்து பார்த்தீங்கன்னா மேச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் வரும் இந்த இடம். நீங்கள் இங்கெல்லாம் வரதா இருந்தால் கூகுள் மேப் போட்டு வந்துடுங்க. நாங்களே அத்தனை தடவை வரோம். எங்களுக்கே எப்படி சொல்கிறேன், வழி எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்குலாம் தெரியல. ஆமாம், லெஃப்ட் ரைட்டுன்னு மாறி வரணும். கூகுள் மேப் பார்த்துக்கிட்டே வந்துடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம இங்கே வந்து சாப்பிட்லன்னா கூட சொல்லி பார்க்கலாம். இங்கே சாப்பிட்லன்னா கூட வரும் சாயந்தரம் கொஞ்சம் இன்னும் சூரியன் இறங்குதுல்ல, அப்போ இந்த இடத்துல வந்துட்டு கூட பார்க்கலாம். வர முடிஞ்சால் வரலாம். ஏன்னா சன்செட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சூரிய ஒளி வந்து இந்த தண்ணியில் படும்போது ரிஃப்ளெக்ஷன் வந்து செம்மையாக இருக்கும். கரெக்டாக தான் அந்த கேப்பில் தான் சூரியன் மறையன்னு நினைக்கிறேன். அந்த வியூவே அதுதான், அந்த ரெட் கலரில் அப்படியே பார்க்குறதுக்கு இன்னும் ஸ்கை ப்ளூவாக சூப்பராக இருக்கும் அந்த வியூவே பார்க்கறதுக்கு. ஓகேவா? ஒரு 25 கிலோமீட்டர் தான் வரும் மேட்டூர் டேமு. ஆனால் அங்கே கூட இந்த அளவுக்கு ஒரு ஸ்பாட்டு கிடையாது, அதுக்கு தண்ணி பக்கத்தில் போகிற மாதிரி. அதனால் அங்கெல்லாம் நிறையா ரெஸ்ட்ரிக்ட் ஏரியா இருக்கிறதுனால இந்த மாதிரி போயிட்டு தண்ணி பக்கத்துலலாம் போகிற மாதிரிலாம் அங்கே இருக்குமானலாம் கொஞ்சம் டவுட்டு தான். அங்கே அந்த அளவுக்கு போனது கிடையாது. அங்கே தண்ணி வந்து ஆறு மாதிரி தான் போவோம். தண்ணி தேக்கி வைக்கிற இடத்துலலாம் அங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் போனது கிடையாது. அங்கே வந்துட்டு சாப்பிட்டு இங்கே கூட வந்து படுத்துட்டு கூட போகலாம், நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். இங்கே வரலாம், வருவா. எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரலாம். வந்ததே இந்த மாதிரி இடத்த பார்க்குறதுக்கு தான். நல்லா கொஞ்சம் ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் வந்துடும் எங்களுக்கு. ரொம்ப கொஞ்சம் பிஸி ஆயிடுவோம். அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து தான் ஏதாவது
பிளான் போடுவோம், ஆனால் போகுமான்லாம் தெரியாது. ஹாய் வணக்கம். வீடியோ கால் பண்ணுவாங்க. நிறைய பேர்த்து நாங்கள் இப்படி தான் வெறுப்பேற்றுவோம். வீடியோ கால் வந்து எல்லாரும் வருவாங்க. இப்போ வந்து 4 பேர் தான் இருப்பாங்களாட்டுக்கு. ஒரு 10-15 பேர் வருவாங்க. இந்த 4 பேர்த்துல 3 பேர் இங்கேயே இருக்கிறாங்க. ஆமாம், அங்கே பாருங்க ஆட்டிட்டு இருக்காங்க, தெரியுதா? இந்த இவர் வந்து சதீஷ் இவர் பேர். இவர் வந்து பயங்கர பிஸி. ஆமாம், எங்க கூப்பிட்டாலும் வெளியே வரமாட்டாரு. இங்க பாருங்க, வீடியோ கால் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது பாருங்க. ஆமாம், அதாவது நெட்ஒர்க் வந்து இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் நெட்ஒர்க் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா உள்ள காடு அப்படிங்கிறதுனால நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் கொஞ்சம் ஆக்ஷன் டிஜேயில் ஆக்ஷன் 4 கேமரா எடுத்துருவோம். 4K எடுத்துருப்போம். சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மொபைலுக்கு மாற்றிட்டோம். அது இன்னொரு பேட்டரி ஒன்று வாங்கியிருந்துருக்கலாமோன்னு தோணுது. இல்லைனா பவர் பேங்க் ஒன்று வாங்கணும். பவர் பேங்க் வாங்கி அதான் பவர் பேங்கு ப்ளஸ் மெமரி கார்டு ரெண்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கணும். ஏன்னா சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரம் போகிறோம் அப்படின்னா அது ஓகே எங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா அது பத்த மாட்டேங்குது. சார்ஜ் எங்கேயோ போடுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து சார்ஜ் போடுற மாதிரி இடம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கோயிலில். அதனால் நாங்கள் போடலை. அதாவது மொபைல் கேமராவில் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மசாலா இதெல்லாம் குழம்புக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. என்னப்பா ரெடி ஆயிடுச்சா? எப்பா என்ன சொல்றாரு பாருவா, இதெல்லாம் வீடியோல வந்து போடக்கூடாதான். போயிடா முக்கியமா என் ஒய்ஃப் அனுப்பி விட்டுருக்கேன். இருந்துச்சாண்டா இப்ப தண்ணி ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ இங்க இருந்துச்சாமா தண்ணி? தண்ணி இங்க இருந்துச்சா? ஓ டேம். ஆமா, இப்போ வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. ஒரு நாளைக்கு இப்ப காலையில அங்க இருந்துச்சா, அப்புறம் குறைஞ்சிட்டே இருக்குது. என்னப்பா அதுக்குள்ள குறையுதா திறந்து வரதுனால? இங்க இருந்து விடை பெற்றுக்கிட்டோமாண்ணா? பயங்கரமா எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஆமா, நான் சமைச்சாதாண்டா அது டேஸ்ட் வரும் அப்படின்ட்டு எல்லாம் அவரே ஆட்டிட்டு இருக்காரு. அவர்தான் சமைச்சாரு. ஆமா, வேற லெவல்ல இருந்தது. ஓகே, அண்ணா வந்து எங்க கறியெல்லாம் வெட்டிட்டு இருக்காரு. 3 கோழி. அதனாலதான் நம்ம பையன் இங்க நின்றுட்டு இருக்கிறான். ஏதாவது போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே வெட்டுவாங்க கரெக்டாக. கோபாலனை பார்த்து கரெக்டாக சொல்லிடுவாரு எந்த சைஸில் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வெட்டிட்டு இருக்கட்டும். இந்த முனிப்பு கோயிலில் என்ன ஸ்பெஷல்னா, இங்கே வந்து வேண்டுதலை வச்சு அது நிறைவேறிடுச்சுன்னா அதுக்கு வந்து சிலையாக செஞ்சு வைப்பாங்க. அதுக்கு வச்ச சிலை தான் இந்த சிலையெல்லாம், வேண்டுதலையாக வச்ச சிலை. எப்படி வேண்டுதல் வைப்பாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து டாக்டர் ஆகணும், இல்லை ஒரு இன்ஜினியர் ஆகணும், இல்லை ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னா கூட இங்கே வந்து அந்த செலவு வந்து செஞ்சு வைப்பாங்க. வீடு வேணும், வீடு தான் நிறைய கட்டி வச்சுருப்பாங்க. இப்போ ஏன்னா வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுருப்பாங்க. வீடு கட்டி முடிச்சிருப்பாங்க. அதனால வீடு கட்டி முடிச்சதுனால இங்கே வந்து வேண்டுதல் நிறைவேறதும் ஒரு வீடு மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு இங்கே வச்சுருவாங்க. மிலிட்ரியில் சேரணும்னு கூட நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க போல். ஆமாம், வக்கீல் இங்கே இருக்கிறாரு. வக்கீல்லாம் இப்போ தான் வச்சுருப்பாங்க போல். மிலிட்ரியில் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல். அது நிறைவேறினதும் வந்து செலவு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நிறைய செலவு இருக்கும். நிறைய பேர் வந்து வேண்டுதல் வைப்பாங்க. ஜேசிபியெல்லாம் வச்சுருக்காங்க. ஜேசிபி வாங்கணும், லாரி வாங்கணும் அப்படின்லாம் வேண்டுதல் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, பெரிய ஜேசிபி. இது பேர் நம்ம ஜேசிபின்னு சொல்லி பழகிட்டோம். இது பேர் வந்து டோசர். அதனால இது வந்து கம்பெனி பேர் வந்து ஜேசிபி அப்படிங்கிறதுனால அது வந்துருக்கும். இங்கே பாரு டாரஸ் லாரி. இங்கே வந்து வேனு. நம்மளோட ஆளே ஒருத்தர் இருப்பார், காட்டுறாருங்க, ஃபோட்டோகிராஃபர் கேமராவோட நின்றுட்டு இருப்பாரு. பாருங்க எவ்வளோ பேர் வந்து இங்கே சாமி கும்பிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறினதுனால தான் இவ்வளோ சிலைங்க வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஃபோட்டோகிராஃபர் கையில் கேமரா வச்சு நின்றுட்டு இருக்கிறாரா? அதுதான் யாரோ ஃபோட்டோகிராஃபர் ஆகணுங்க கூட எல்லாம் வேண்டுதல் வச்சுருக்காங்க. அவர் ஃபோட்டோகிராஃபர் ஆனதும் இல்லை கேமரா வாங்கணுன்னு கூட வேண்டுதல் வச்சுருப்பாரு. அதெல்லாம் கேமராவோடையே ஒரு செலவு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தப்போலாம் பார்த்தோன்னா, என்னடா ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்லாம் வேண்டியிருக்கிறீங்க அப்படின்ட்டுலாம் பயங்கர ஒரு இதாக இருந்தது. அதுவும் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க, கோயில் என்ட்ரன்ஸ்லேயே முன்னாடி. பயங்கரமாக சமைக்கிறதுக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோ நாங்கள் பயங்கரமாக டேஸ்ட்டாக நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னா முக்கியமான பங்களிப்பு இவங்க 2 பேருக்கு தான். ஓட்டு இல்லை என்னன்னா இங்கே பயங்கரமாக பயப்படுறாங்க. எதுக்காக அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து, ஓ நீ சமைப்பியா, அப்போ இனிமேட்டு நீயே சமைச்சிரு வீட்டில் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு பயப்படுறாங்க. ஓகே, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கறியெல்லாம் வெட்டியாச்சாண்ணா? வெட்டியாச்சு. இப்போ இதுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ? 300 3 கோழி. ஒரு கோழிக்கு 100 ரூபா, 300 ரூபா கேட்குறாங்க. இல்லை என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம கறி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்ததுனால பாத்திரம் சின்னதாக நம்ம அதை எடுத்துட்டோம். அதனால் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பெருசாக வந்து எடுத்துக்கிட்டோம். அந்த ஒரு ஆளாக ஒன்றா கொண்டு வராங்க. மாஸ் நட பயங்கரமாக எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துருக்குறாங்க. அவ்வளோதான், இனிமேட்டு ஆரம்பிக்குவாங்க.
இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருந்தாங்க. சரி அவங்களுக்காக தான் நம்ம சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி அப்புறம் ஒரு கோழி சரி சாவில் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தோம். சரி இங்கே இருக்கிறவங்களே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே ஃபஸ்ட்டு இங்கே சாப்பிட்டுட்டோம். அப்புறம் நம்ம அதை அங்கே நிற்கிறாங்க அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம தனியாக உட்காந்து நல்லாயிருக்கும் தனியாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம் அப்படின்ட்டு தான் சரி நாம மட்டும் சாப்பிட்டு இங்கே உட்காந்து வேடி பார்த்துருந்தா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோழி போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்தோம். போன டைமும் வந்தப்போ வந்து சாப்பிட்டாங்க. ஆனால் போன டைம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கடாயை வந்து பெரிய கடாயாக ஒருத்தங்க ஒரு டீமே ஒரு பெரிய கடாயாக கொண்டு வந்து வெட்டினதுனால எங்கள் கிட்ட அதிக பேர் வரல. போன டைம் 2-3 பேர் தான் வந்தாங்க. இந்த டைம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்ததுனால சரி நிறைய பேர் இங்கே இருக்காங்க கோயிலில் இருக்கிறீங்க சரி அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு தான் அன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம். ஓகே எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் வந்தால் தான் சாப்பிடுவேன். இல்லைப்பா அரைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க வாயில் போட்டு சாக்லேட்டா? நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல சமைச்சு தண்ணி ஓரத்தோட அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு காத்தோட இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு கட்டு கட்ட போகிறோம். சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஓகே நாட்டுக்கோழி கறி வேற லெவலு செம்மையாக இருக்குது. காரம் கரெக்டாக இருக்குது. இப்போ என்னன்னா இதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிடுவோமா? அதுதான் பிரச்சனை. ஆமாம் அவ்வளோ இருக்குது நம்மளுக்கு. ஆமாம் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்குலாம் பிரச்சனையே இல்லை. இன்னும் 5 நிமிஷத்துல தட்டு காலியாயிருப்பாரு. எவ்வளோ வேணாலும் அவங்க சாப்பிடுவாங்க. ஓகே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சிட்டோம். எல்லாம் சாப்பிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கழுத்துல மணி கட்டி விட்டுருவாங்க. பல்லு குத்திட்டு இருக்கிறீங்க. எப்படி இருந்தது சாப்பாடு? சாப்பாடு சூப்பர். அவ்வளோதான். குழம்பு சூப்பர். இது வரையிலும் நாங்கள் சாப்பிட்ட வரையிலும் குழம்பு வந்து இந்த மாதிரி ஒரு குழம்பு நாங்கள் சாப்பிடவே இல்லை. ஆனால் திருப்தியாக குழம்புனா குழம்பு இன்னும் கொஞ்சம் மீதியாக இருந்தது. சரி அதுவும் இங்கே இருக்கிறவங்கலாம் கொடுத்துடலாம். அவங்கள வீட்டுக்கும் கொண்டு போய் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா அப்புறம் ஈவினிங் டைமில் கூட சாப்பிடுவாங்க. இந்தாடா நீ கொஞ்சமாக எடுத்துக்கடா. டேய் இந்தாடா நீ கொஞ்சம் எடுத்துக்கடா. போதும்டா உனக்கு போதும். இங்கே வந்து ஒருத்தர் உள்ளே இறங்கி வலை போட்டுட்டு இருக்காரு மீன் பிடிக்க. இப்போ கழுத்தளவுக்கு தண்ணி இருக்குது. உள்ளே அப்படியே பயப்படாமல் இறங்கி வலையை எடுத்து விட்டுட்டு இருக்கிறாரு பாருங்க. எங்களுக்கெல்லாம் ஆழம் தெரிஞ்சிருக்கோம். அதனால அசால்ட்டாக இறங்கி வலையை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்களா ஒரு இடத்துக்கு அங்கே எல்லோரும் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து சன் செட் ஆகிட்டுருக்கு. ஆனால் டைம் வந்து எங்களுக்கு டைம் இல்லை. சீக்கிரமாக கிளம்பிடலாம் சும்மா கொஞ்ச நேரம் இருந்துட்டு. இல்லைன்னா சன் செட் ஆகிற இன்னும் சூப்பராக இருக்கும். சூரியன் மறையிறப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். சரி சும்மா லைட்டாக போய்ட்டு ரிலாக்ஸ் மட்டும் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு மட்டும் அங்கே வந்துருக்குறோம். ஆனால் இதுவே நல்லாயிருக்கு. அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுதான் இது. இந்த டைமில் தான் அந்த கோல்டன் ஹவர்ஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. செம்மையாக இருக்குண்ணா. இப்படி செம்மையாக இருக்கா? வேறு லெவலா? நேற்று இந்த இடத்துல தண்ணி ஈரமாக தெரியுதுங்களா? இதெல்லாம் நேற்று இருந்த தண்ணியும் இது வரைக்கும் தண்ணி இருந்தது தான். ஒரே நாளில் இவ்வளோ தண்ணி வந்து காலியாக இருக்குது. ஏன் அப்படின்னா மேட்டூரில் தண்ணி திறந்து விட்டாங்கன்னா இது வந்து எண்டு. மேட்டூர் இது ஓரளவுக்கு எண்டு. தண்ணி வந்து அங்கே திறந்து விட்டாங்க அப்படின்னா காலியாகிற இடம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான். அதனால் இங்கே சல்லுன்னு குறைஞ்சிருன்னு வச்சுங்களேன். டேமில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி திறந்தோட இங்கே வந்து சீக்கிரம் வந்து குறைஞ்சிரும். டைம் லாஸ் வச்சுருக்கோம். டைம் லாஸ் வந்து ஓடிட்டுருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கல்லு கம்பு போயிருமா? இன்னைக்கு பொழுது சூப்பராக கழிஞ்சுது. சன்செட்டும் சன்செட்டும் பார்த்தாச்சு. ஆமாம் வேறு லெவலில் இருக்குது. அங்கே போயிட்டு இதுலேயும் போகலாம்ப்பா. வாப்பா நீ இதை தானே வந்தோம். வந்தது தான் இல்லை. ஆமாம் போகலாம். சரி இன்னைக்கு சூப்பராக இருந்தது. இனிமேட்டு நம்ம மறுபடியும் அடுத்த வருஷம் தான் வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வருஷம் நாங்கள் இங்கே வருவோம். நியூ இயர் அன்றைக்கே வந்திருக்க வேண்டியது. சரி அன்றைக்கி வர முடியாதனால இன்றைக்கி வந்தோம். சரி இத்துடன் வாணா முடிச்சலாம் அடுத்த வீடியோவில். ஓகே பாய்.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.